வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் குதிரை பேரத்தை பற்றி இன்று பலரும் பேசுகிறார்கள். என்ன நடக்குது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த காலத்திலேயே குதிரை பேரம் நடைபெற்று இருக்கு. எல்லா மன்னர்களும் சேர்ந்து அவர்கள் திறமையை காட்டும் போது அர்ஜுனன் மட்டும் ரொம்ப பிரமாதமாக காட்டுவார் அவர் திறமையை. அப்போ அவரை வெல்ல யாரும் இல்லை என்று சொல்லும்போது கர்ணன் அங்கே வருவாப்படி, திறமையை காட்டுவாப்படி, அர்ஜுனோட போட்டி போட நான் தயார் என்று சொல்லுவாப்படி. அப்போ துரோணர் சொல்லுவார், மன்னரோட போட்டியிட வேண்டும் என்றால் இன்னொரு மன்னருக்கு தான் முடியும். உன்னுடைய குல கோத்திரம் என்ன, உன் தாய் தந்தர் யார் என்று கேட்கும்போது தலை குனிந்து நிற்பார் கர்ணன். ஏன்னா அவன் தேரோட்டியின் மகன் அன்றைய தேதியில். உடனே துரியோதன பாவா அப்படி, இதாண்டா அருமையான சான்ஸ், பாண்டவர்களை அடிச்சு தூள் கலப்ப ஒரு ஆள் நமக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்ட்டு தன் பக்கம் இழுத்து கொள்ள கர்ணனை நான் அங்க தேசத்து மன்னனாக்குகிறேன் போதுமா என்று அப்படின்னு கேட்டு அங்க தேசம் மன்னனாக்கிறோம். அப்படி அதாவது அர்ஜுனோட போரிட கர்ணன் ஒரு ஈக்குவலா ஒரு மன்னனாக்கிறோம். அப்படி அப்ப இது எதை காட்டுகிறது? அன்னைக்கே குதிரை வேலை நடந்திருக்கு. துரியோதனன் தன்னுடைய பலத்தை கூட்டுக் கொள்வதற்காக, கர்ணனை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்காக ஒரு பதவியை கொடுத்து, அதாவது ஒரு நாட்டுக்கு மன்னனாக்கி தன் பக்கம் இழுத்து கொண்டார். ஆனா கடைசியில துரியோதனனும் கர்ணன் ரெண்டு பேருமே அழிஞ்சு போனாங்க. ஒருவேளை கர்ணன் போகாம இருந்தால் அழிந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அழிந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது போன்ற குதிரை பேரங்களாம் அன்றே நடந்திருக்கிறது. இன்னைக்கு நடந்தா எந்த நீதிமன்றம், எந்த அரசு, யார் கண்டுகொள்வார்கள்? கலியுகத்தில் இதெல்லாம் சர்வ சாதாரணம் ஐயா. நன்றி, வணக்கம்.